Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு நல்ல பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபவுண்டேஷன் இல்லாத பட் ஃப்ளாலெஸ் நேச்சுரல் லைட் வெயிட் லாங் லாஸ்டிங்கான ஒரு மேக்கப் லுக் நான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா ஒகேஷனுக்கும் தாராளமாக போடலாம். அண்ட் ஆல்சோ நான் எல்லாமே உங்களுக்கு இன்டெப்த்தாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லைக் ஃப்ரம் ஐ ஷேடோ, பேஸ் மேக்கப், ஒரு ப்ராப்பரான ஷேட் செலெக்ஷன் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றது, அதுவும் முக்கியமாக பிகினர்ஸ்க்குமே வந்துட்டு ஈஸியாக புரிகிற மாதிரி. ஸோ கீப் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பேட் ஸ்கின் மோட் ஆன் அண்ட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கொஞ்சோண்டு மாய்ஸ்சரைசர். ஸோ நான் வந்து ஒரு நாள் வெளில கிளம்புறதுக்கு போடுற அன்னைக்கு பண்ணுற மேக்கப் விட ஷூட் பண்ணும்போது பண்ணுற மேக்கப் வந்து இட் சிட்ஸ் நைஸ் ஆன் த ஸ்கின். ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நான் வந்து அதை அதுக்கப்புறம் கவனிச்சேன். ஏன் வெளில போடும்போது சம்டைம்ஸ் பைலிங் ஆகுது, ஓகேவா, சம்டைம்ஸ் அப்படியே திரிஞ்சு வருது, இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் ஷூட்டுக்கு போடுறதுலாம் ஃப்ளாலஸாக இருக்கேன். அப்படின்னா இந்த ப்ரெப்பிங் வேலை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை நான் வந்து சிம்பிளிஃபைடாக வச்சுப்பேன். சம்டைம்ஸ் வெளில போகும்போது நம்ம டெய்லி பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரியே சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாலஸான மேக்கப் புல் பண்ணும்போது காம்பினேஷன்ஸ் அங்கங்கே இடிக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக உட்காராமல் பிரியறது இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ நான் வந்து அதை கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து அதை ஃபிகர் அவுட் பண்ணி, ஓகே வெளில போகும்போது லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்னாலும் மாய்ஸ்சரைசர் கம்மி பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும். வேறு எந்த எக்ஸசிவான ஆக்டிவ்ஸ் இருக்கிற மாதிரியான சீரம்ஸோ இல்லைனா ப்ராடக்ட்ஸோ யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றது கொஞ்சம் கான்ஷியஸாக நான் வந்துட்டு பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். If you guys are like not properly into அந்த ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் கான்செப்ட், சிம்பிளிஃபைடாக வச்சுக்கோங்க அப்படின்றது தான் என்னோட ஒரே ஒரு மேஜரான ஒரு கிவ் அவே பாயிண்ட் உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரைமர். அண்ட் அது நீங்கள் வந்து என்ன மாதிரியான லுக் அச்சீவ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் வந்து கிரிப்பிங் ப்ரைமர் யூஸ் பண்ணலாமா, சிலிக்கன் ப்ரைமரா, இல்லைன்னா இந்த மாதிரியான டியூவி பேஸ் ப்ரைமரா அப்படின்றது போகலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு டியூவியான பேஸ் மாதிரி தான் வந்து போகிறேன். டியூவினா ரொம்ப டியூவி இல்லை, நான் யூஸ்வலாக மேட் லுக் போகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்கின்ல க்ளோவோட இருக்கிற மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஸோ மேக்கோட இந்த ஸ்ட்ரோக் க்ரீன் கோல்ட் லைட் இதை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தான் அகேன். இதை வந்து இந்த கண்ணத்தோட சைட்ஸ், இந்த சென்டர் ஏரியா, மூக்கு, நெத்தி இங்கெல்லாம் நான் வந்து போட்டுக்கிறேன். இது மேக்கப்பை நல்லா பிடிச்சு வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு கிளாஸ் ஸ்கின், க்ளோயி ஜூவி ஸ்கின் லுக்கும் வந்துட்டு இது நமக்கு கொடுக்க போகுது. ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரியே முகத்தில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கேன் யூ see the glow ஆல்ரெடி இது எந்த மாதிரி அந்த ஒரு லுக் கொடுக்குது அப்படின்றது. ஸோ இது போட்டுப்போம். கொஞ்சமாக என்னுடைய ப்ரோ போன் ஏரியாலையும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஆரஞ்ச் கன்சீலர், திஸ் இஸ் அ மஸ்ட். த்ரூ அவுட் த டே உங்களுடைய மேக்கப் வந்து கிரே ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஜெம். பட் நீங்கள் என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தெரியும், யூ வில் பி லைக் சூப்பர் ஃபெமிலியர் டு திஸ் ப்ராடக்ட். இது இல்லாமல் ஒரு சிம்பிள் மேக்கப்பாக இருக்கட்டும், ஹை கிளாம், செம்ம ஹை டெஃபினிஷன் மேக்கப்பாக இருக்கட்டும், எதுனாலும் ஐ வில் ஆல்வேஸ் யூஸ் இந்த ஆரஞ்ச் கன்சீலர். ஸோ இதை வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், ப்ரஷஸ் இல்லைனா ஸ்பஞ்சஸ். பட் ஆரஞ்சுக்கு மட்டும் எனக்கு அந்த கண்ட்ரோல் ப்ராப்பராக தெரியணும் அண்ட் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றதுக்காக யூஸ் மை ஃபிங்கர்ஸ். அண்ட் இது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஃபவுண்டேஷனுக்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த ஆரஞ்சு லுக் வந்து தெரியும். ஸோ கை இஸ் த பெஸ்ட் டு பிளெண்ட் யுவர் ஆரஞ்ச் கன்சீலர். ரீசெண்டாக மார்ச்லேருந்து இந்த கேன்சல் கன்சீலர் வாங்கியிருந்தேன் இன் ஷேட் 08. ஸோ இதை வச்சு நான் வந்துட்டு என்னுடைய ஆரஞ்சை இது வந்து ஹைலைட்டிங் ஷேடில், சரி ஓகே போட்டுட்டோம். இதை கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். இதுக்கு மேலே ஐம் கோயிங் டு பேலன்ஸ் திஸ் அவுட் வித் அ ஷேட் தட் வில் ஆக்சுவலாக ப்ராப்பராக மேட்ச் மை ஸ்கின் டோன். ஸோ ப்ராப்பரான ஷேட்ஸ் சூஸ் பண்ணுறது இஸ் வெரி வெரி க்ரூஷியல். உங்களுடைய மேக்கப் பேஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு அழகாக ஃப்ளாலஸாக தெரிய போகுது அப்படின்றது. மேக்கப் ரெவல்யூஷனுடைய இந்த C13.2 இது நான் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இது என்னுடைய முகத்துக்கு வந்து அழகாக மேட்ச் ஆகுது அப்படின்றது. ஸோ இதை வந்து மீதி ஏரியாஸில் லைக் இந்த கன்சீலர் போட்டிருக்கேன்ல அது பக்கத்துலேயே நான் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து எப்படி என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு செக் வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக நான் ஆரஞ்சு போட்ட இடத்த மட்டும்தான் இந்த ஸ்டெப்பில் கவர் பண்ண பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு போட்டது வந்து லைட்டர் ஷேட் கன்சீலர் அப்படின்றதுனால அதை அப்படியே நான் வந்து கொஞ்சம் நிறுத்திட்டு இதை வந்து நான் போட்டுக்கிறேன். ரொம்ப லைட் கிடையாது, இது மேட்ச் பண்ணும். பட் ஸ்டில் எனக்கு வந்து எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஷேட் வேணும், அந்த ஒரு ப்ராப்பரான ஃப்ளாலஸான ஃபினிஷ்க்கு. நேச்சுரல் லுக்கிங் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கின்னை அச்சீவ் பண்ணுறதுக்கு.
டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். ஐ ப்ரிஃபர் திஸ். பட் தாராளமாக நீங்கள் வந்துட்டு ப்ரஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு இந்த கன்சீலரை பிளெண்ட் பண்ண யூஸ் பண்ணுறேன். இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி கன்சீலர் நீங்கள் போட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதை ட்ரை பண்ண விட்டுட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்டென்ஸான கவரேஜ் உங்களுக்கு உங்கள் ஸ்கின்ல கொடுக்குற எஃபெக்ட் வந்து கொடுக்க போகுது. ஸோ முடிஞ்சால் டைம் கொடுத்து அதை செட்டில் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லா கன்சீலருக்கும் ஆக்சுவலாக ஒர்க் ஆகாது. கொஞ்சம் ஹெவி டியூட்டி கன்சீலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியாது, அது கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் புதுசாக ஏதாவது கன்சீலர் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்த்துக்கோங்க. மெயின் ஈவெண்ட்டுக்கு நேராக அதை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன்ட்டு குதிக்காமல். ஸோ இப்போ திருப்பி இதே இந்த என்ன கன்சீலர் இது, மார்ஸோட கன்சீலர் நார்ஸ்ன்னு வந்தது. இது நார்ஸ் இல்லையே அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தேன். இதை வந்து கொஞ்சம் திக்காக நான் வந்து இப்படி பேக் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப அப்படியே ஹைலைட்டடான ஒரு லுக் வந்து கொடுக்காது. ஏன்னா இது அந்தளவு லைட் கிடையாது. பிகாஸ் நான் எந்த அளவு லைட் போவேன்னா ஐ ஷோ யூ நவ். லாரியலோட இந்த இன்ஃபால்பிள் கன்சீலர். அகைன் நீங்கள் இத்தனை ப்ராடக்ட் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் எனக்கு இந்த மாதிரி லுக் அச்சீவ் பண்ணுறது வந்து பிடிக்கும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா ஐ ஷுட் ஹவ் மிக்ஸ்ட் இதுவும் ஓகே. பட் ஐ காட் அ கன்சீலர். 2-3 கன்சீலர்ஸ் இருக்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக நல்லது தான். ஸோ இதையும் இப்படி போட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உட்கார வச்சுருக்கேன்னா இப்போ ஐம் கோயிங் டு பிளெண்ட் எவ்ரி திங். ஸோ உங்ககிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டோன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பேஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது எப்பயுமே நல்லது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் யூ டு ஹாவ் அ கன்சீலர் பேலட். ஏன்னா அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும், லைட்டர் ஷேட், டார்க்கர் ஷேட் அப்படின்ட்டு யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஏன்னா மோஸ்ட்டாக நம்மளுடைய ஸ்கின் டோன் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து ஒரே ஒரு பாட்டில் ஆஃப் கன்சீலர் ஆர் ஒரே ஒரு பாட்டில் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து பக்காவாக மேட்ச் ஆகாது. மேபி அப்படி மேட்ச் ஆகிடுச்சு, யூ ஆர் குட் வித் இட் அப்படின்னா யூ ஸ்டிக் வித் தட். அப்படி இல்லை கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க ஆர் பிகினராக இருக்கீங்கன்னா இட்ஸ் குட் டு ஹாவ் லைக் 2-3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். I've tried like so many different compacts and loose powders guys. இப்போ கூட நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் கூட நான் அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் அதுதான் ஆக்சுவலாக வந்து உண்மை. என்னன்னா டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். லூஸ் பவுடர்ஸாக இருக்கட்டும், காம்பேக்ட்ஸாக இருக்கட்டும். பட் த ஒன்லி ஒன் தட் ஆக்சுவலாக இஸ் லைக் ப்ராப்பராக சிட்டிங் ஆன் மை ஸ்கின், ப்ராமிசிங்காக இருக்குது அப்படின்னா அந்த மேப்ளினோட ஃபிட் மீ காம்பேக்ட் தான். இன் ஷேட் 330. இது வந்து ஒரு ஷேட் லைட்டராக இருக்கும். ஆனால் எனக்கு போட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அழகாக என்னுடைய ஸ்கின்னை வந்துட்டு மேட்ச் பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி. அண்ட் இதை வந்து நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி என்னுடைய அண்டர் ஏரியா பிரைட்டன் பண்ணுறதுக்கு, மேட்டிஃபை பண்ணுறதுக்கு இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஆயிலி ஸ்கின் ஆளுங்க வந்து இதை கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். மேபி அந்த ஒரு ரீசன் தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கிறதுக்கு ஒரு மெயின் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பவுடரை எடுத்து கன்சீலர் போட்ட ஏரியாலாம் மேஜராக பேக் பண்ணிட்டு என்ன ஸ்பஞ்சில் மீதி இருக்கோ அது மட்டும் வில் கோ டு த ரெஸ்ட் ஆஃப் மை ஃபேஸ். அண்ட் யூ கேன் சி என்னுடைய கழுத்தோடு நான் ப்ராடக்ட் எதுவுமே போடல. எனக்கு இந்த லோவர் ஹாஃப் ஆஃப் மை ஃபேஸை வந்துட்டு இந்த கழுத்தோட மேட்ச் பண்ண பிடிக்கும். ஜஸ்ட் என்னுடைய அண்டர் ஏரியா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் மேட்டாகவும் ஒரு ஷேட் லைட்டராகவும் காமிக்க பிடிக்கும். ஏன்னா எனக்கு நேச்சுரலாகவே என்னுடைய ஸ்கின் இந்த சீக் ஏரியா மட்டும்தான் வந்துட்டு ஒரு 2-3 ஷேட்ஸ் லைட்டராக இருக்கும். மீதி எல்லாமே ஒரே டோனில் இருக்க மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் டேன் ஆன மாதிரி பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மேட்ச் பண்ணுவேன். நேராக கொண்டு போயிட்டு பிக்மெண்டட் ஆர் டேண்ட் ஏரியா ஃபுல்லாக கலரோ அதே கலராக போட்டு நான் வந்து ஸ்கின்னை டார்க்கும் பண்ண மாட்டேன். இங்கே இருக்கக்கூடிய கலரை நான் என்னுடைய முகம் ஃபுல்லாக மேட்ச் பண்ணுறேன்ட்டு ஓவராக லைட்டும் பண்ண மாட்டேன். ஸோ ஐ மிக்ஸ் அண்ட் மேட்ச் அண்ட் பிளே அரவுண்ட் வித் டிஃப்ரெண்ட் டோன்ஸ். இந்த ரீசனுக்காகவும் டு மேக் மோஸ்ட் நேச்சுரல் லுக் என்னுடைய பேஸ்லன்னு வரும்போது. பட் ஹை கவரேஜ் ஆர் ஃபுல் கிளாம் லுக் அந்த மாதிரிலாம் போகிறேன்னா ஒரு ஈவன் கேன்வாஸாக கொடுத்துட்டு அப்பயும் நான் இதே மாதிரி தான் எடுத்து வரோம். பட் இன்னுமே கொஞ்சம் டிஃபைன்டாக இருக்கும், லைக் ப்ராப்பர் கான்டோரிங், ப்ராப்பர் ஹைலைட்டிங் இந்த மாதிரி. ஐ டேக் மை மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஐப்ரோ பேலட்ஸ் இன் த ரீசன்ட் டைம்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஒன்லி யூஸ் இந்த கலர், இந்த டார்க் ப்ரௌன் ஷேட். இது பிளாக்கும் கிடையாது, ரொம்ப கிரேஷ் ப்ரௌன் மாதிரியான ஒரு கலர். ஸோ இதை வந்துட்டு என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ண யூஸ் பண்ணுவேன். மேக் ஷுர் யூ ஃபாலோ மை ஷார்ட்ஸ் வீடியோஸ் கூட. அதில் டெடிக்கேட்டடாக எப்படி அப்படின்றது என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது ஆர் மேக்கப் பேஸ்க்கான டிப்ஸ் இதெல்லாமும் நான் நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட ஐப்ரோஸ் வந்து ஐ ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் இந்த சென்டர் பார்ட். இங்கே ப்ராடக்ட் நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு எண்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் ப்ரஷில் என்ன மீதி இருக்கோ அது மட்டும் இந்த ஐப்ரோஸோட சென்டர் ஏரியாவுக்கு வரும். அவ்வளோதான். சென்டர் இல்லை, சாரி, இன்னர் ஏரியாவுக்கு வரும். ஸோ திஸ் வே என்னுடைய நேச்சுரல் ஐப்ரோஸை நான் இன்னுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி எலிவேட் பண்ணி காமிச்ச ஒரு லுக் வந்து கிடைக்கும் எனக்கு. ஸோ சென்டர், எண்டு, அப்புறம் இன்னர் கார்னர். ஓகே,
அவ்வளோதான். இனிமே எனக்கு டிஃபைன்டா வேணும்னா ஐ வில் லைன் இந்த லோவர் எட்ஜஸை. அதை இப்போ கொஞ்சமா நான் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லைட்டா இனிமே ஒரு ஃபைனான ப்ரஷ் வச்சு என்னுடைய ஐப்ரோஸ்ல இந்த லோவர் எட்ஜை லைன் பண்ணி கிறிஸ்ப் ஆக்கிக்கிறேன். தட்ஸ் தட். ரீசெண்டா ஐ காட் இந்த ப்ளூமிங் இம்பீரியல் ஐஷேடோ பேலட் ஃப்ரம் மார்ஸ். இதுல இருந்து நான் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்மோக்கி ப்ரௌன் ஐ மாதிரி தான் பண்ண போறேன். இது ஒரு யூஸ்வல் கோ டு ஐஷேடோ லுக் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் இந்த டார்க் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன் ஒரு பஃபிங் ப்ரஷ்ல. இதை வந்து என்னோட ஐலிட்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஃபுல் ஐலிட்ஸ் வந்து இதை நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் டிரான்சிஷன் ஏரியாலையும் இங்கேயும் அதே நான் இந்த கண்ணிலையும் பண்ணிக்கிறேன். இட்ஸ் வெரி வெரி பிக்மெண்டட் அண்ட் வெரி வெரி அஃபோர்டபுள் ஃபார் த குவாலிட்டி. கண்டிப்பாக இந்த ஐஷேடோ பேலட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கம்ஸ் வித் மிரரும் கூட. ஸோ இதை இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஐஷேடோவா. இது அப்படி நிறுத்தாமல் நான் என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயும் நான் இப்படி போடுறேன். இப்படி போடும்போது இட் கிவ்ஸ் மோர் ஆஃப் அ நேச்சுரல் லுக் அகைன். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் ஆப்வியஸ்லி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். நம்ம மேக்கப்னு கன்சிலர் கொண்டு போய் கண்ணு கீழே நிறைய போட்டு பிரைட்டன் பண்ணிட்டோம்னா கண்ணு ரொம்ப குட்டியாக தெரியும். அந்த ஒரு பிரச்சனை நம்ம பண்ணுவோம். நம்ம வந்து யூஸ்வலாக கன்சிலர் போட்டால் என் கண்ணு ரொம்ப குட்டியாக தெரியுதுன்னு ஃபீல் பண்ணுறது. ஏன்னா அந்த பிரைட்னஸை ரொம்ப ஜாஸ்தியாக காமிச்சிடும். அது ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியல் லுக் வந்து கொடுக்குது. மறுபடியும் கொஞ்சம் நேச்சுரல் லுக் கொடுக்கணும்னா கொஞ்சம் டார்க்னஸை இப்படி நீங்கள் லோவர் லேஷஸ்க்கு எடுத்துகிட்டு வரலாம். தப்பு இல்லை, நல்லாயிருக்கும். டூ ட்ரை இட் அவுட். ஓகே. தென் ஃபார் த லிட் எனக்கு சத்தியமாக இந்த ஷிம்மர் கோல்டு யூஸ் பண்ணுமா இருக்குது. ஆனால் என் அவுட்ஃபிட் வந்து கொஞ்சம் ஷிம்மருக்கு வேண்டான்னு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதனால நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். இதுவும் ஒரு மாதிரி பீச்சிஷ் மேட் ஷேட் மாதிரி தான். ஸோ இதை வந்து என்னுடைய லிட்ஸில் பேக் பண்ணுறேன். அண்ட் யூனோ வாட், ஆக்சுவலாக ஐ லிட்ஸில் வந்து கலர் பேக் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டூல் உங்களுடைய ஃபிங்கர்ஸ் தான். அது ஷிம்மராக இருக்கலாம் ஆர் இந்த மாதிரி மேட் கலர்ஸாக இருக்கலாம். பெஸ்ட் பிக்மெண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் அ ப்ரஷ். பட் நான் அதை நான் பண்ணலை. இதோடய நான் வந்து நிறுத்திக்கிறேன். லாஸ்ட்லேயே ஐ ஹாவ் திஸ் நைஸ் லிட்டில் காஜல், ஓன் ஸ்மட்ச் ஓன் பட்ச் காஜல் இன் ஷேட் கோல்டு. ஸோ இது வந்து ப்ராப்பரான ஒரு கோல்டு காஜல். அண்ட் ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் கோல்டு காஜல் ஃபார் மை வாட்டர் லைன். இட்ஸ் அ பிராண்ட் நியூ காஜல். ஐ டோன்ட் ஈவன் நோ இது உட்காருதா என்னுடைய வாட்டர் லைனில் அப்படின்ட்டு. ஓகே 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 உட்காருது. பட் என்னன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் நியூட் கலர் மாதிரி இருக்கு. ஸோ அதனால நானே கண்ணாடியை வந்து இப்படி வச்சு பார்த்தா தான் அந்த கோல்டு வந்து இருக்கிறது எனக்கு தெரியுது. டஸ்கி ஸ்கின்னுக்கு இந்த மாதிரியான பீச் கோல்ட் கலர்ஸ்லாம் வந்துட்டு வில் ஒர்க் கிரேட் ஆஸ் அ பியூட்டிஃபுல் நியூட் ஐ ஷேடோ. ஆல்சோ இது லைட்டாக ஷிம்மரும் ஆகுது அப்படின்றதுனால ஆடட் பாயிண்ட் தான். ஐ லவ் ஷிம்மர். என்னோட ஐலிட்ஸ்னு வரும்போது இது கொஞ்சம் ஒரு மாதிரி வெட் ஐஸ் மாதிரியான ஒரு லுக் கொடுக்குதுல்ல. லெட்ஸ் சி. ட்ரஸ்ட் த ப்ராசஸ் இஸ் த கீ இங்கே. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம மேக்கப், அதுவும் புது ப்ராடக்ட், புது டெக்னிக், புது ஸ்டைல் ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து அப்படின்னு ஆகும். எனக்கெல்லாம் அப்படி தான் இப்போ ஆகுது. முன்னாடிலாம் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக இருப்பேன், எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவேன். இப்போல்லாம் வந்து எனக்கு பிடிக்கல, ஐ வில் ஸ்டிக் வித் த சேம் கம்ஃபர்ட் மேக்கப் அப்படின்ட்டு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வி ஆர் யூஸிங் கோல்டு காஜல். இது நம்ம மஸ்காராலாம் போடணும். போட்ட அப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணலாம். மஸ்காராக்கு ஐ எம் யூஸிங் ரெனேயோட இந்த மஸ்காரா. ஓகே, நான் இந்த காஜல், ஐலைனர், ஐ ஷேடோ, மஸ்காரா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். சில பேர் இதே லைக் டு கிவ் லைக் திக் கோட்ஸ் ஆஃப் மஸ்காரா, நல்ல போல்டான காஜல் லுக். சில பேர் காஜல் பிடிக்காது, மஸ்காரா மட்டும் பிடிக்கும். சில பேர் ஜஸ்ட் ஐலைனர் மட்டும் வைப்பாங்க. ஸோ அதை நான் உங்ககிட்ட வந்து விட்டுடுறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. எனக்கு வந்து காஜல், நிறைய மஸ்காரா, டெஃபினட்டாக ஐ ஷேடோ, இந்த லுக் வந்து எனக்கு பிடிக்கும் ஐலைனர் வைக்கிறத விட. எனக்கு வந்து லிட் ஸ்பேஸ் நிறைய இல்லை அப்படின்றதுனால ஐலைனர் வைக்கணும்னா ரொம்ப தின்னாக வைக்கணும். ஸோ எனக்காவது நான் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக் மாதிரி போகிறேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஃபைன்டான ஒரு லைன்டு லுக் வேணும் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு தின்னான லைனர் லுக் வைப்பேன். இல்லைனா ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும்தான். காஜல் வைக்கலன்னா ரொம்ப சிக்காக தெரியுவேன். காஜல் வச்சாதான் ஓகே, உயிருள்ள ஒரு நடமாடும் பெண்மணி மாதிரி வந்து ஃபீல் ஆகும் என் முகம். ஸோ வீடியோ இஸ் நாட் ஸ்பான்சர்ட் பை மார்ஸ் கைஸ். பட் மார்ஸில் வந்துட்டு நிறைய ஜெம்ஸ் இருக்குது அண்ட் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. பட் இப்போ நான் செக் பண்ணும்போது சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800-900 ரேஞ்சுக்கு வந்து இருக்குது. அது வந்து லைட்டாக எனக்கு வந்து தோணுச்சு, என்னடா இது நல்லா அஃபோர்டபுளாக நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக இருக்குன்றது தானே இவங்களுடைய மெயின் செல்லிங் பாயிண்ட்டாகவே இருந்தது.
இப்போ வர ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் ஆகுதே அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஒன்லி மீ, பட் டெஃபினட்டாக அது எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு நிஜமாவே நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். நான் வந்து வேறு ஏதாவது மொக்கையாக செட் ஆகாத மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்குன்னா கூட பெருசாக நான் வந்து வரி பண்ண மாட்டேன். இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு விட்டுருவேன். அந்த மாதிரி தான் எனக்கு மார்ஸில் வந்து பேஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் லைக் ப்ராமிசிங். இப்போ கொஞ்சம் டீசெண்டாக வந்துகிட்டு இருக்கு. பட் இதை விட இன்னுமே நிறைய எடுத்துகிட்டு வரணும். நம்ம வந்து 2025ல உட்காந்துட்டும் இன்னும் எடுத்துகிட்டு வரணும்னு பேசுறது எனக்கே கொஞ்சம் டயர்ட் ஆகுது. என்னடா 10 வருஷம் ஆயிடுச்சு, எதுக்கு, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இன்னும் இங்கே இந்தியன் மார்க்கெட்டில் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. டிமாண்ட் இருக்கு, பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ வை. ஸ்காரா ஆன், பட் ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ ஃபீல் அபவுட் திஸ் காஜல் ஒன்லி. மேக்கப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெப் இது பிரான்சர். ஐ லவ் பிரான்சிங் மை ஃபேஸ். கணத்தோட அந்த சைட்ஸ். ஓகே, நாட் அ blush கேர்ள், பட் அ பிரான்சர் எனி டைம் கேர்ள். ஐ லவ் மீ அ குட் பிரான்சர். ஆஹா, இஃப் யூ ஆர் லைக் எனக்கு blush வேணாம், கிவ் மீ பிரான்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள்னா, let me know. நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து ஃபீல் ஆகும். பட் நான் மட்டும்தான் இருந்தானா கூட ஐ டோன்ட் கேர். அண்ட் ஐ டோன்ட் நோ ஏன் என் கை இவ்வளோ வறண்ட பூமியாக இருக்குது அப்படின்ட்டு. 1 minute. சில ப்ளஷ் ஷேட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்யூனா. அதுவே வந்து ஆஹா நல்லா இருக்கே, நம்ம மூஞ்சிக்கும் ப்ளஷ் நல்லா இருக்கேன்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ இந்த பிரான்சரை இந்த மாதிரி அவுட்டர் பெரிமீட்டர்ஸ், அதோட சைட் ஜாலை, நெத்தி இங்கெல்லாம் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் ஐ ரியலி லவ் ஹவ் திஸ் லுக்ஸ் ஆன் மை ஸ்கின். அந்த ஒரு நேச்சுரலான ஒரு லுக் வந்து எடுத்துகிட்டு வர்றது ஐ ரியலி லவ். அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா லிப்ஸ்டிக், ப்ரௌன் பிங்க் கிளாஸி லிப் மாதிரி பண்ண போகிறேன். ஐ வில் ஷோ யூ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது. யூ நீட் அ ப்ரௌன் லிப் லைனா, ஒரு பிங்க் லிப்ஸ்டிக் அண்ட் ஒரு ப்ரௌன் லிப் கிளாஸ் ப்ரிஃபரபிளி. அப்படி இல்லைன்னா யூ கேன் யூஸ் நார்மல் லிப் கிளாஸ் கூட. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த பிங்க் லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிறேன். ஓகே, கேட்கலாம், ஐயோ லிப் லைனர் இல்லாமல் லிப்ஸ்டிக் போடுறீங்களே அப்படின்ட்டு. அது வந்து இன்டென்சிட்டி பொறுத்து மாறும். இப்போ நம்ம லிப் லைனர் போட்டுக்கலாம். இந்த லிப் லைனர் இஸ் நாட் அ லிப் லைனர், இது ஒரு ஐப்ரோ பென்சில் ஃப்ரம் மிஸ் கிளேர். டஸ்கி ப்ரௌன் ஸ்கின்னுக்கு வந்துட்டு ப்ரௌன் கலர்னு லிப் லைனராக மார்க்கெட்டில் இருக்கிறது எதுவும் அந்த அளவு ப்ரௌனாக இல்லாத ஒரு காரணத்தினால ஐ ஸ்விட்ச் டு யூஸிங் ஐப்ரோ பென்சில்ஸ் ஆர் காஜல் பென்சில்ஸ். ஸோ இப்போ போட்டேன். இப்போவே நான் நினச்ச லைக்கிங் விட கொஞ்சம் ஜாஸ்தி மெஜந்தா பிங்காக இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு மியூட் இட் டவுன் அகேன். I'm just simply removing the excess with my fingers. Muting it down. அடுத்து லிப் கிளாஸ், ப்ரௌன் லிப் கிளாஸ். இது வந்து as we top, இது வந்து அந்த ஒரு ப்ரௌன் பிங்க் ஷேட் வந்து நம்ம கொடுத்துரும். போனி போட்டால் மட்டும்தான் லிப் கிளாஸ், இல்லைனா நோப், ஜஸ்ட் மேட் லிப் லுக் தான். அண்ட் என்னுடைய காஜல் வைஸ் இட்ஸ் நோ. நான் என்ன திரும்ப பண்ண போகிறேன், இந்த இடத்த ஐம் கோயிங் டு ஹைலைட் வித் தி கோல்ட் காஜல். Okay, much better. Now I am feeling it. ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஷேட் ரெஃபரன்சஸோட எல்லாமே. ஸோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னதான் செட்டிங் ஸ்ப்ரே. இதை வந்து நம்ம முகத்தில் ஸ்ப்ரிட்ச் பண்ணிக்க போகிறோம். இது வந்து எல்லாத்தையும் மறுபடியும் மெல்ட் டவுன் பண்ணி அழகாக ஸ்கின்ல காமிக்கும். அட் த சேம் டைம் மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக பார்த்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். முகம் ஃபுல்லாக ஸ்ப்ரிட்ச் பண்ணிவிட்டு யூ ஆர் கோயிங் டு லெட் திஸ் செட் ஆர் இந்த மாதிரி உங்களுடைய ஸ்பஞ்ச் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்க போகிறீங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே போட்டதுமே வந்து ஒன்று பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் பர்சனலாக ஐம் பிக் ஃபேன் ஆஃப் மேட் ஸ்கின்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட காம்பேக்டை திருப்பி எடுத்து ஜஸ்ட் இந்த அண்டர் ஏரியா, எனக்கு அங்கே மட்டும் அந்த ஒரு டியூவி ஆயிலி லுக் வந்து வேண்டாம், அது ஒரு மாதிரி ஸ்கின்னே ஆயிலியாக இருக்க மாதிரி வந்து காமிச்சு விட்டுரும். ஸோ கண்ணு கீழே கொஞ்சம் பவுடரை போட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகேன் ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அது மட்டும் கோஸ் ஆன் த டாப் ஆஃப் மை நோஸ் அண்ட் கொஞ்சம் என்னோட நெத்தியில் அண்ட் ஷின்ல. அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் டை பண்ணி காமிக்கும். லைக் எங்கெல்லாம் உனக்கு க்ளோ வேணுமோ அங்கே மட்டும் க்ளோயாக காமிக்கும், அண்ட் எங்கெல்லாம் ப்ராப்பராக மேட்டாக இருக்கணுமோ அங்கெல்லாம் மேட்டாக்கி விட்டுரும். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். அண்ட் இந்த லுக் வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒகேஷனுக்கும் தாராளமாக வந்து க்ரியேட் பண்ணலாம். இட்ஸ் நாட் டூ ஓவர் த டாப். பேஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்குது. அவுட்டிங் போகிறீங்கன்னா போட்டுக்கலாம், டெய்லி ஆஃபீஸ் லுக்குக்காக போட்டுக்கலாம், இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவிட்டிஸ் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குமே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆக்சசரைசிங் அண்ட் அவுட்ஃபிட் நீங்கள் வந்து மாற்றுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது வந்து பேலன்ஸ் ஆகிக்க போகுது. இன்னுமே கேஷுவலாக வச்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் மினிமைஸ் இந்த மஸ்காரா அண்ட் ஐ ஷேடோ அப்ளிகேஷன், அதை கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர் ஃப்ளாலெஸ் பேஸ் நல்லா செட்டிங் ஸ்ப்ரே வரைக்கும் போட்டு ப்ரான்சர் ஆர் ப்ளஷ் வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் போடுறீங்கன்னா யூ ஆர் சார்ட்டட். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி லுக் எதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றத எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்றதையும் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை. I don't know what I'd do without you.